பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் உங்களை நடத்துவார். 5 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே உம்முடைய பாதம் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்தருளும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சக மெய்ப்பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 15வது பாடல் அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறேன் என்கிற பாடலில் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறே, தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பே. இங்கே தெய்வ சமூகம் மேவெளிச்சம் பாக்கியோ, கர்த்தரேவோ மாண்டை வந்தன் என்றைக்கும் வாருமே. நீர் இறங்கும் போதனந்தன் இன்பத்தால் மகிழுவே. என்னோட இதயமோ தேவ ஸ்தலமாகவோ, சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீரே பால் நீலத்திலே பெய்ய பனும் மன்னா சேர்ப்பேன் நல்தியான தோடனே. தாரோ ஜீவபானத்தை தீரும் பசி தாகத்தை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய பசுமலையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அருள் திரு அறிவர் வில்லியம் ட்ரேசி அவர்களுடைய பிறந்த நாள். ஆகவே இந்த நாளிலே அவர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும்படியாக அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். 214வது அவருடைய பிறந்த நாளை நினைவுகூறும் வண்ணமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, பசுமலையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அடுத்திரு அறிவர் வில்லியம் ட்ரேசி அவர்களுடைய பிறந்த நாளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டோம். எங்களுடைய தேசத்திற்கு அவர்களை அழைத்து வந்து குறிப்பாக எங்களுடைய பகுதிகளிலே அவர் செய்த கல்வி பணிக்காக, மருத்துவ பணிக்காக, இறைப்பணிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் விதைத்து அந்த விதையானது 30, 60, 100
பலன் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்களுடைய திருச்சபையை உருவாக்குகின்ற ஆண்டவரே அந்த பொறுப்பை அவருடைய கரங்களிலே நீ தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பசுமலை திருச்சபையை உருவாக்கின ஆண்டவரே அவருடைய அர்ப்பணிப்பை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருச்சபையினுடைய ஸ்தாபகராக அவர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய தேசத்தையும் தங்களுடைய இனத்தையும் ஆண்டவரை விட்டு இந்த பகுதியிலே அவர் செய்த அயராத அந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இத்துணை பேருக்கு கிடைக்காத மேன்மையான சாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய ஆண்டவரே தலைமுறையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இந்த நாளிலே அவர் உருவாக்கின தோற்றுவித்த இந்த திருச்சபையின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் உருவாக்கின இந்த திருச்சபையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய குடும்பங்களின் குடும்பங்களையும் ஆண்டவரின் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்களை நாங்கள் திருச்சபையாக நினைவு கூறுகிறோம். அவரை எண்ணி ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்மோடு கூட கடந்து வந்து ஆண்டவருடைய நற்செய்தி பணியை அறிவித்த அவருடைய பிறந்த நாளை 2ஆம் தேதி நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து அவருக்காக சிறப்பு பிரார்த்தனைகளை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 5 மாதம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் 6வது மாதத்தை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த 6வது மாதத்தின் தொடக்க நாளிலே ஆண்டவரை ஆராதனை செய்ய உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். துதி ஆராதனையின் மூலமாக போதகர் அம்மா அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் துதி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல பிரயாசப்படுகிறோம். துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நமது கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 296வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சரணம் நம்பினேன் இயேசு நாதா, உடைய தருணம் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை என்று சொல்லி இந்த நாளிலும் கூட இந்த துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த கீர்த்தனை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
பிரியமானவர்களே, கடந்த 5 மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே அவரை துதிக்கும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை நமக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு விசாலமான வழியை உண்டு தரும்படியாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்லுகிறான், தேவன் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று. ஆம் பிரியமானவர்களை, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதக்காரன் தாவீதை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படியாக கூட இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தயவை உண்டு பண்ணும்படியாக நாம் அனைவரும் இணைந்து, ஆண்டவரே என்னுடைய நெருக்கத்துல நீர் எனக்கு துணையா இரும் சுவாமி என்று சொல்லி, என்னுடைய நெருக்கத்திலே நீர் எனக்கு துணையா இரும், எனக்கு வேறு துணை இந்த உலகத்துல இல்லை அப்பா என்று சொல்லி, எத்தனையோ சொந்த பந்தங்கள் உடன்பிறப்புகள் நமக்கு இருந்தாலும், கடலளவு சொந்தங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து கடந்த 5 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை. ஆம் பிரியமானவர்களை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக கூட இந்த நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய திருச்சபைக்கு, எங்களுடைய நாட்டிற்கு ஒரு நல்ல விசாலமான வழியை நீர் உண்டு பண்ண தரப்போகிற தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட என் நெருக்கத்திலே நீர் துணையானீரே, என்னுடைய இக்கட்டான இந்த சூழ்நிலையில நீர் மாற பண்ண போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றுகின்றீரே, என் தகப்பனே, என் இயேசுவே என்று சொல்லி யாவரும் இணைந்து இந்த புதிய பாடலை என்னோடு கூட சேர்த்து பாடும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். எத்தனையோ உறவுகள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அவை எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. எதுவும் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வரப்போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் ஒருவர் மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வானளவு
நம்முடைய வாழ்க்கை ஒரு புயல் போன்றது பிரியமானவர்களே. அந்த புயலில ஒருவேளை நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய கரம் மாத்திரமே நம்மை தூக்கி நிறுத்தும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நம்பினவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த சரணத்தை என்னோடு கூட சேர்ந்து, புயலில் சிக்குண்ட சிறுவோடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் கேட்போமா? பாத்திரம் நானே, மதிலிடிந்த பட்டணம் நானே, என் இருதயம் முழுவதும் பல காயங்கள் தானே. ஆண்டவரே, நீர் ஆட்சி தேற்றுகிறீரே, என்னை உருமாற்றி உருவாக்குகிறீரே, எனக்கு கோடான கொடி நன்றிகள் என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாளில ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது ஒரு நெருக்கமான சூழ்நிலையா இருக்குதே என்று சொல்லி.
நாம் சந்தோஷமான சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளிலும் மாத்திரம் ஆண்டவரை தேடினால் போதாது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கூட நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமையாயிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த துதி வேளையிலும் கூட இப்பொழுது இந்த ஒரு 5 நிமிடம் நாம் இருந்த இடத்திலேயே நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்க போகிறோம். எத்தனையோ மணி நேரங்களை நாம் வீணாய் வீட்டிலே கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்கென்று நாம் செலவிட போகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாவரும் முழு மனதோடு கூட மற்ற எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இந்த 5 நிமிடம் அவரை நினைத்து, அவர் செய்த சகலவித நன்மைகளையும் நினைத்து, அவர் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளை நினைத்து நாம் துதிக்க போகிறோம். எந்த காலமாயிருந்தாலும் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலும் கூட நாம் தேவனை துதிப்பது என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் எங்களை வாழ்விலே வழிநடத்தி வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். இக்கட்டு காலத்திலே ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிற தயவினால் அவரை துதியுங்கள். ஆண்டவர் என்னாலும் நம்மை துதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலும் கூட கடந்த மாதத்தில் நடந்த எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பலவிதமான பிரச்சனைகளை நாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கிறதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஆனாலும் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த புதிய மாதத்தில் மாற்றி தரும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இந்த துதியின் சத்தத்தை ஏறெடுக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாவற்றையும் தேவன் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்தெறிய வல்லவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து மற்ற ஆண்டவர் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாரும் என்னோடு கூட இணைந்து இந்த துதி ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம், யெகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே நன்றியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீருமாய் இருக்கிறீரே சுவாமி. இந்த ஆண்டவரே காலை வேளையிலும் கூட இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்துல கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். எந்த
அறிவிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். உம்மை துதிக்க நீர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி யாவரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோமா? மகிமை மகிமை மகிமை. ஆம் பிரியமானவர்களே, கேராபினும் சேராபினும் ஆண்டவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று தொழுது கொண்டிருப்பது போல இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை துதிப்பது என்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க என்னாலும் எங்களோடு கூடவே இருங்க சுவாமி. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நான் ஒரு நாளும் உம்மை விட்டு வாழ முடியாது சுவாமி. இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள், எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் நீர் ஒருவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் நான் முறியடித்து வெற்றி காண முடியும் என்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. ஒரு ஜெப சிந்தையோடு கூட என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நான் ஒரு நாளும் நீரின்றி வாழ முடியாது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு தன் சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டான். தேவன் ஆனால் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு மூவரையும் தீயில போடப்பட்ட பொழுது தேவன் அவர்களோடு கூட அசைவாடினார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சரி செய்யும்படியாக, நமக்கு இந்த இடுக்கமான சூழ்நிலையில இருந்து தேவன் ஒரு நல்ல விடுதலையை தரும்படியாக ஆண்டவரே என்னோடு கூட கடந்து வாரும் சுவாமி. வருகிற காலங்கள் எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற காலங்களாய் நீர் எங்களுக்கு மாற்றி தர வேண்டும் என்று சொன்னால் நாங்க உம்மோடு கூட பயணிக்க வேண்டுமாப்பா. அதுக்கு நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளில எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுவோமா?
இருளான வாழ்க்கையில நீர் வெளிச்சமாய் வாரும் ஆண்டவரே. உயிரற்ற என்னுடைய வாழ்க்கையில நீர் ஜீவனாய் வாரும் ஆண்டவரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோமா? ஒரு தாயை போல நீர் இருக்கிறீரே சுவாமி, உமக்கு கோடான நன்றி. நான் கஷ்டப்பட்ட ஒரு வேளையில ஒரு தகப்பனை போல என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறீரே, உமக்கு கோடான நன்றி என்று சொல்லி இந்த சரணத்தை என்னோடு கூட சேர்ந்து பாடுகிறீங்களா? வியாதியான சூழ்நிலையில பரம வைத்தியராய் இருந்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. சோதனையான நேரங்களில எனக்கு நல்ல நண்பனாய் இருந்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. என் வைத்தியரும் நீரே, என்னுடைய தோழனும் நீரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நேரத்தில்
இந்த ஒரு பொல்லாத உலகத்தில் உம்முடைய துணை இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாழ முடியாது சுவாமி. இந்த துதி ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிற பொழுது ஒருவேளை உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தாதபடி எங்களுடைய பாவமான வாழ்க்கை சிந்தனைகள் தடையாயிருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயம் எங்கள் உள்ளத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்க இந்த வேளையில நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் தகுதியற்றவர்களாய் இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்மை தகுதிப்படுத்த தேவன் இந்த நேரத்தில் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒரு நேரம், சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு என்னுடைய இருதயமாகிய கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல மன்றாடுகின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே என்னில ஆண்டவரே விதை கொண்டு வளர என்னுடைய பாவமான வாழ்க்கை தடையாயிருக்கும் என்று சொன்னால் ஒரு விசையாக மன்னியும் என்று சொல்லி நம்மை அறிக்கை செய்கின்ற ஒரு அருமையான வேலை இது. இந்த அறிக்கை செய்கின்ற வேலையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரம். ஐயையா, நான் ஒரு பாவி, என்னை ஆண்டு நடத்திடும் தேவாவி என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற ஒரு தருணமான இந்த ஒரு நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை பாட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை நாம் பாட அழைக்கப்படுகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஐயையா, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கின்ற என்னை நீர் முழுமையாக தகுதிப்படுத்தும் என்று சொல்லி இந்த வேளையில ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஐயையா, நான் ஒரு பாவி, என்னை ஆண்டு நடத்திடும் தேவாவி என்று சொல்லி. ஐயையா, நான் ஒரு பாவி, என்னை ஆண்டு நடத்திடும் தேவாவி. ஆமென். தருணம் ஐயா, என்னுடைய மீதுல உம்முடைய சமயம் வந்து இறங்குகின்ற நேரம் ஐயா. உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் தகுதிப்படுத்த என்னுள்ள நீர் வாரும் ஐயா என்று சொல்லி ஆண்டவரை அழைப்போமா? லோகத்தின் வாழ்வை எல்லாம் தினம் அருவருத்து நான் தள்ளுவதற்கு வாகான சுத்த மனதை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி அதற்காக நீர் இந்த நேரத்தில் என்னோட வாசம் பண்ணும்படியாக நீர் வாரும் என்று சொல்லி ஆண்டவரை அழைப்போமா? Wow.
தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த துதி வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக எங்களுடைய உலகத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிற மரணங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இதன் மூலமாக நடைபெறுகின்ற பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எல்லாம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வருகிற தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கிற சத்திய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய என் தேவனை நாங்கள் உங்களிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும். எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் தருகிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசும் என்று சொல்லி அனுதினமும் ஆண்டவரே உம்மில் நான் வளர்ந்திட உம்முடைய வார்த்தையை எனக்கு தந்து ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணிப்போமா? என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஆண்டவரை கருத்துல கேட்போமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்துடுவேன் என்கிற பாடலை பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடுவே, உம் அனுகிரகம் தர வேண்டுமே. 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 என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடுவே, உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னுடைய ஞானம், கல்வி, செல்வம் யாவும் ஒன்றுமில்லை, அது குப்பை என்று சொல்லி நான் உணர்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக உணர்ந்து பார்ப்போமா? ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை, குப்பை எண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை, குப்பை எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. தினமும் உம்மில் நான் வளர்ந்திடுவே, உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே, உம்மில் பிழைத்துடவே, அவனியில் உமக்காய் உழைத்திட அர்ப்பணிக்கிற என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா?
அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் வாழ்ந்திடவே அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துறே, கரமெடுத்து நடத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 5 மாதம் முழுவதும் கரமெடுத்து நடத்தின ஆண்டவர் இந்த 6வது மாதத்தின் தொடக்கத்திலே உங்களை வழிநடத்தும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் அதை ஜெபிக்கிற பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான காலங்களிலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் கரமெடுத்து நடத்தி வருகிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறார். இந்த நெருக்கமான காலத்திலும் ஆண்டவர் தருகிற இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், சோதனையை தாங்கத்தக்கதாக அதோடு கூட சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த மாதத்தின் தொடக்கத்திலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் என்றும் என்னும் மாறாத தேவன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை நாம் கடந்து நாம் துகைத்துக் கொண்டு இருக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் பலர் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனை என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையை தாங்கவும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் நான் உனக்கு உண்டாக்கி தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை என்று சொன்ன உடனே, சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது அதை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். அந்த சோதனையிலே சிக்கி அநேக வேளைகளிலே மூழ்கி போக விடுகிறோம். என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கலக்கத்தோடு கூட தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா மனிதனுடைய வாழ்விலும் சோதனை உண்டு. சோதனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எல்லா மனிதனுக்கும் அவனுக்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சோதனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். யாராவது சொல்ல முடியுமா, இந்த உலகத்துல எனக்கு சோதனைகள் இல்லை, எனக்கு துன்பங்கள் இல்லை? சொல்ல முடியுமா? எல்லா மனிதனுடைய வாழ்விலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். சோதனைகளை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். பிரியமானவர்களை, சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். கப்பலுக்கு புயல் சோதனை, பயிர்களுக்கு வெள்ளம் சோதனை, பறவைகளுக்கு வலை சோதனை, மனிதர்களாகிய நமக்கு இந்த உலகமோ சோதனை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தீமைகள் இல்லாமல் இருப்பது நல்லது, ஆனால் சோதனைகள் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சோதனைகள் வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகிறது, சோதனைகள் வருகின்ற பொழுது துயரங்கள் வருகிறது, உண்மைதான். ஆனால் இந்த சோதனை வருகின்ற பொழுது ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஆழமாய் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சோதனைகள் வருகின்ற பொழுது நமக்குள்ளே புதைந்திருக்கிற அந்த திறமையையும் ஆற்றலையும் நமக்கும் உலகிற்கும் எடுத்துரைக்கின்ற ஒரு அழகான ஒரு கருவிதான் சோதனை என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே சோதனை இல்லை என்று சொன்னார், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரவில்லை என்று சொன்னால், நம்முடைய மதிப்பு என்ன என்பதை நாம் அறியாமலே மடிந்து போவோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம் ஏதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே வார்த்தையாக இருந்த ஆண்டவர் மனிதனாக அவதரித்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தன்னுடைய இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்த பொழுது எல்லா விதத்திலும் வேதம் சொல்கிறது நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். இதை வைத்து பார்க்கிற பொழுது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கையை மையமாக வைத்து பார்க்கிற பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கை எது என்பதிலே பலருக்கு குழப்பம் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை உண்டு. அந்த சோதனைகளை சகிக்கிற மனிதன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எது என்பதிலே பல குழப்பம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது மலர் மேல் நடக்கிற வாழ்க்கை அல்ல, அது முட்களின் மேலே நடந்து போகிற வாழ்க்கை. அது முட்கள் மேலே நடந்தாலும் அது சுகமான அனுபவம் என்பதை நீங்களும் நான் மறந்துவிடக் கூடாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த அந்த ஜெபத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் இவ்விதமாய் ஜெபிக்கிறார். சோதனைகளில் இருந்து எங்களை காத்தொருளும் என்று சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த அந்த ஜெபத்திலே பார்க்கிற பொழுது இவ்விதமாய் அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், சோதனைகளில் இருந்து எங்களை காத்துறணும் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சோதனை வரும்.
அப்படி சோதனைகள் வருகின்ற பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருந்து அந்த சோதனையை தாங்கவும் அதே நேரத்திலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் அவர் உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அதை நாம் மேற்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். சோதனைகள் வருகின்ற பொழுது அதை எப்படி மேற்கொள்வது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை மேற்கொள்ள 3 காரியங்கள் நமக்கு அவசியம். ஒன்று என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தை, இறை வார்த்தை நமக்கு அவசியம். மனிதனாய் வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் அவருக்கும் சோதனை வந்தது. சாத்தான் அவரை சோதித்து பார்த்த பொழுது இறை வார்த்தைகளை கொண்டு சாத்தானுக்கு அவர் பதிலளித்து கொடுத்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை மேற்கொள்வதற்கு சிறந்த வழி என்னவென்று சொன்னார், இறை வார்த்தைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இறை வார்த்தைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் சோதனையை எளிதாக மேற்கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இறைவேண்டல், ஜெபம். நம்முடைய வாழ்விலே சோதனைகள் வருகின்ற பொழுது அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் இறைவேண்டல், அதாவது ஜெபம். ஜெபம் நமக்கு அவசியம். ஜெபத்தின் வழியாகத்தான் இந்த சோதனைகளையும் துன்பங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை வலிமையாய் இருந்தது. அந்த வலிமையான வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம்தான். அதுதான் அடிக்கடி தனிமையாய் அந்த இடத்திற்கு சென்று பிதாவோடு கூட உறவாடுவதையும் பிதாவோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்விலே வருகிற எல்லா தடைகளையும் இந்த ஜெபம் மாற்றும். ஹல்லேலூயா. சோதனைகளை மேற்கொள்வதற்கான முதல் வழி இறைவனுடைய வார்த்தை. இறை வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவேண்டல் அவசியம், ஜெபம் நமக்கு அவசியம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது இறை பற்றுறுதி, கடவுள் மேலே உள்ள விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் அவசியம். ஐயோ, சோதனை என்னுடைய வாழ்விலே வருகிறதே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருகிறது, இது எப்பொழுது மாறும் என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருப்பதை விடுத்து, பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதில் இருந்து எனக்கு தப்பித்துக் கொள்வதற்கான வழியை அவர் உண்டாக்கி தருவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 காரியம் அவசியம். ஒன்று இறை வார்த்தை, இரண்டாவது இறை வேண்டுதல், மூன்றாவது இறை பற்றுறுதி அவசியம் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த உண்மையுள்ள ஆண்டவர் சோதனை நமக்கு வருகின்ற பொழுது என்ன செய்கிறார், என்ன செய்வார்? 3 காரியத்தை உங்களுடைய வாழ்விலே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது மறுபடியும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்விலே சோதனை, என் வாழ்விலே வேதனை, நான் பலவிதமான துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தேவனாகிய ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். சோதனைகளை கண்டு துவண்டு போய் விட வேண்டாம். இந்த சோதனையிலே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்ய போகிறார் என்று சொன்னால், முதலாவதாக தாங்குகின்ற வல்லமையை அளிக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சோதனையை தாங்குவதற்கான வல்லமையை நமக்கு அளிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வருகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள்.
திராணிக்கு மேலாக என்கிற ஒரு வார்த்தை வருகிறது அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தின் தொடக்கத்திலே தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சோதனைகளை கண்டு துவந்து போக வேண்டாம், அந்த சோதனை தாங்குவதற்கான பலனையும் கிருபையையும் சத்தியத்தையும் உனக்கு அளிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்கள் எத்தனை சோதனைகள், எத்தனையோ துன்பங்கள் வந்துள்ளது. ஆனாலும் தாங்குகின்ற வல்லமையும் கிருபையும் என் தேவனாகிய ஆண்டவர் அவனுக்கு தந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு தந்ததை போல இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள ஆண்டவர் சோதனை வருகின்ற பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக தாங்குவதற்கான பலனையும் வல்லமையும் அவர் உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லி இந்த காலவேளையிலே அவர் வாக்களிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை பார்க்கின்ற பொழுது, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இரண்டாவது காரியம், தப்பிக்கொள்ளுவதற்கான வழியை உண்டாக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சொன்னேன், அந்த சோதனையை தாங்குவதற்கான பலனையும் வல்லமையும் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, அந்த சோதனையில் இருந்து தப்புவதற்கான வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த காலவேளையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! இதை விசுவாசியுங்கள். ஒருவேளை சோதனையிலே மூழ்கி, துன்பத்திலே மூழ்கி, அதிலிருந்து தப்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலவேளையிலே ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னார், தப்பும் வழியை நான் உனக்கு உண்டாக்குவேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு வந்த அந்த சோதனையை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேலுக்கு வந்த சோதனையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் என் தேவனாகிய ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருந்து தப்பிக் கொள்ளும்படியான வழியை உண்டாக்கினது போல இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன், தானியேலின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார், உங்களுக்கு தப்பும்படியான வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக தாங்கும் வல்லமையை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த மாதத்தின் தொடக்கத்திலே சோதனைகள் வருகின்ற பொழுது தப்பிக்கொள்ளுகிறதான வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை வருகின்ற பொழுது இந்த இடத்திலே சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கென்று வாக்கு தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை அளிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் மூன்றாவதாக, தகுதியான வாழ்விற்கு அழைத்து செல்லும் ஆண்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை கண்டு, துன்பத்தை கண்டு, துயரத்தை கண்டு நீங்கள் அஞ்சி கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த சோதனைக்கு பிறகு ஒரு தகுதியான வாழ்விற்கு நேராக உங்களை அழைத்து சென்று உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த தேவனாகிய ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற்றுவார். உடைந்து போய் இருக்கிறீர்களா? சோதனையின் மேல் சோதனை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? பிரியமானவர்களே, பறவைகள் தம்முடைய இறக்கைகளை சுமக்கின்றன. ஆனால் அதே இறக்கைகளை தான் பறவைகள் சுமந்து விண்ணோடு கூட அது உயர்த்துகின்றன. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே சோதனை வருகின்ற பொழுது இடைவிடாமல் ஜெபியுங்கள். இடைவிடாத நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சோதனைகளை நீங்கள் சாதனைகளை நீங்கள் மாற்ற முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்வை
வரையறுக்கும் அளவுகோல் எது என்று சொன்னால் சோதனை என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, சோதனையிலே விழுந்தவர்கள் உண்டு, சோதனையிலே வெற்றி பெற்றவர்களும் உண்டு. சோதனையிலே விழுந்தவர்கள் யார்? ஆதாமும் ஏவாளும் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? சாத்தானின் மூலமாக சோதனை வந்த பொழுது அவர்கள் விழுந்தார்கள் அல்லவா? உலகத்தை படைத்தார், ஆதாமை ஏவாளை படைத்தார். மரத்தின் எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று சொன்னார். சோதனை வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசையும் வந்தது, எல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. சோதனையிலே விழுந்து போனார்கள் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையிலே விழுந்து கிடக்கிறவர்கள் அல்ல, அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது சோதனையை ஜெயித்தவர் யார் என்று சொன்னார்? ஆபிரகாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொன்னார், உன்னுடைய மகனை எனக்கு பலியாக கொடு என்று சொல்லி. சோதிப்பது யார்? ஆண்டவர். கேட்பது யார்? ஆண்டவர். குழந்தையை கொடுத்தது யார்? ஆண்டவர். இதை நன்றாய் உணர்ந்திருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன, அதைத்தான் அவன் புரிந்து கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, வேதனையோடு கூட அவருடைய உள்ளம் இருந்திருக்கும். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து மகனை அழைத்து சென்றான். சோதனையிலே வெற்றி பெற்றான். அதனால் தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். ஆண்டவர் அவனை பாராட்டினார், போற்றினார், புகழ்ந்தார். மீண்டும் தன்னுடைய மகனை அவனுக்கே திரும்ப கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சோதனையிலே விழுந்து கெடுக்கிறோமா, இல்லை என்று சொன்னால் சோதனையை நாம் ஜெயித்தவர்களாய் மாறி இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே சில நேரங்களிலே சோதனைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் சில நேரங்களிலே சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதபடிக்கு அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோப்பிலே வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி என்று சொன்னால் அதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே சோதனைகளை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம், அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தேவஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் 3 காரியம் அவசியம். ஒன்று இறை வார்த்தை, இரண்டாவது இறை வேண்டுதல், மூன்றாவது இறை பற்றுறுதி. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள ஆண்டவர் சோதனை வருகின்ற பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக தாங்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறார். இரண்டாவது தப்பும் வழியை உண்டாக்குகிறார். மூன்றாவதாக தகுதியான வாழ்விற்கு அழைத்து சென்று அந்த ஜீவக்கிரீடத்தை நமக்கு தருகிறார். இந்த ஜீவக்கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அது மிக முக்கியம் அல்லவா? இந்த ஜீவக்கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, சோதனை காலங்கள் வருகின்ற பொழுது பின்வாங்கி போகிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான், சோதனைகள் வருகின்ற பொழுது பின்வாங்கி போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாங்கக்கூடிய பலனும் வல்லமையும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பின்வாங்காமல் இருக்க வேண்டும். முதல் குறிப்பு சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகாதீர்கள். இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தப்பிக்கொள்ளுகிற வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் சோதனை வருகின்ற பொழுது பின்மாற்றம் அடையக்கூடாது. தகுதியான வாழ்விற்கு நேராக தேவன் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை விட்டு பின்வாங்காதீர்கள். முதல் குறிப்பு. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் லூக்கா 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்கள். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. சாட்சி கொடுக்கிறார் அல்லவா? இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சோதனைகள் வருகின்ற பொழுது முதலாவதாக ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்காதீர்கள். இரண்டாவது ஆண்டவரில் நிலைத்திருங்கள். இரண்டாவது காரியம், எவ்வளவு சோதனைகள் புயலை போல வீசினாலும்,
வெள்ளம் போல பெருக்கெடுத்து வந்தாலும் நீங்கள் கலங்காதபடிக்கு ஆண்டவரில் நீங்கள் நிலைத்திருக்கிற பொழுது, என் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து அந்த சோதனையை தாங்கவும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவரில் நீங்கள் நிலைத்திருங்கள். கடைசியாக ஒரு காரியம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எனக்கு நேரிட்ட சோதனையோடு கூட நான் கர்த்தரை சேவித்தேன். இன்னும் அழகாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை சேவித்தேன் என்பதை விட, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் பணி செய்தான் அப்படின்னு சொன்னால், மூன்றாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்காய் பணி செய்யுங்கள். துன்பம் வருகின்ற பொழுதும் சரி, சோதனைகள் வருகின்ற பொழுதும் சரி, நெருக்கங்கள் வருகின்ற பொழுதும் சரி, போராட்டங்கள் வருகின்ற பொழுதும் சரி, அதை குறித்து கலங்காதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்காய் வாழுங்கள், ஆண்டவருக்காய் பணி செய்யுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை சொன்னேன். ஆண்டவரை விட்டு பின்வாங்காதிரு, ஆண்டவரை நிலைத்திருங்கள், ஆண்டவருக்காய் பணி செய்யுங்கள். இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த சோதனையை தாங்குவதற்கான பலனை தருவார். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் அதை தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்குவார். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் தகுதியான வாழ்விற்கு உங்களை அழைத்து அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். துன்பங்கள் துயரங்கள் வருகிறதை கண்டு நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்து, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரியின்படி இறை வார்த்தைகளை கொண்டு அதை ஜெயிக்க, ஜெபத்தின் வழியாக அதை மேற்கொள்ள நீங்கள் ஆண்டவருடைய கெஞ்சி மன்றாடுங்கள். இப்படி கெஞ்சி மன்றாடுகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தாங்குவதற்கான பலனையும் தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் தகுதியான வாழ்விற்கு நேராக உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்ட நீங்கள் இந்த வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் தருகிற வார்த்தை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள ஆண்டவர் சோதனையை தாங்குவதற்கான பலனையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் வழியாக இந்த மாதத்திலே அதற்கான வழியை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம், இந்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீர் உண்மையுள்ளவராக இருந்து நீர் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், சோதனைகள் வருகிற பொழுது, பலவீனங்கள் வருகின்ற பொழுது, கவலைகள் வருகின்ற பொழுது, கண்ணீர் வருகின்ற பொழுது அதை தாங்குவதற்கான பலனை தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, சோதனைகள் வருகின்ற பொழுது தப்பிக் கொள்வதற்கான வழியை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வழியை உண்டாக்கி தாரும் அப்பா. சோதனைகளை சகிக்கின்ற பொழுது உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்த பண்ணின அந்த ஜீவக்கிரீடத்தை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அந்த ஜீவக்கிரீடத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுமரட்சக மேய்ப்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் இருக்கிற இடத்திலே இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே நம்முடைய காணிக்கைகளை நாம் படைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே பழைய பாடல் எண் 64, புதிய பாடல் எண் 71, வரவேணும் எனது அரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே என்கிற பாடலை நாம் பாடுவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக நாம் அர்ப்பணம் செய்வோம். வரவேணும் எனதரசே மனுவேல்
வானோர் தொழும் நாதனே, மறையாகம போதனே, காணாவின் அதீதனே, கலிலேய வினோதனே, ஞானாகரமே, நடுநிலையோவா, நண்பா, உன்னத நன்மையின் மகதேவா, வரவேணும் எனதரசே, மனுவேலிசரேல் சிரசே, வரவேணும் எனதரசே, மனுவேல். அனைத்து அந்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், அதை ஆசீர்வதியும், அதற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தாரும். இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்னும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மாறாமல் இன்னும் அதிகமாய் கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேளும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டை கேளுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற இந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் வேண்டிக் கொள்கிற நினைக்கிற சகல காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையான ஒப்பு கொடுப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியுடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு நம் அனைவரோடு கூட வேண்டும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்போ, வார்த்தையேனோ மபத்தாளி போஷித்து வளர்ப்பேயோ, இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோ, மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நிலையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இம்மட்டும் வழிநடத்தின ஆண்டவர் இனியும் ஆண்டவர் வழிநடத்துவார். சோதனைகளை கண்டு நாம் துவண்டு போக வேண்டாம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கான போக்கை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.